நேத்து வீடியோல பன்னீரும் பட்டாணியும் வச்சு புலாவ் செஞ்சதா சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா நம்ம 2 வருஷம் ஒடிசால இருந்தோம் இல்லையா, அங்கே பக்கத்து வீட்டு பாபி கிட்ட கற்றுக்கிட்டது தான். அவங்க சொன்ன சின்ன ரகசியம் தான் இந்த புலாவுக்கே சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுத்தது. நார்மலாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் பண்ணோம் அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டே நம்ம பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் புலாவும் போது நம்ம வெறும் தண்ணி தான் ஊற்றுவோம். அப்படிங்கும்போது நல்லா டேஸ்ட் இருக்காது. ஆனால் அவங்க சொன்ன சின்ன ரகசியம், ஒரு ஸ்பெஷல் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பன்னீரை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீருக்கு நார்மலாக சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டதுமே 1 மினிட்லேயே நம்ம திருப்பி போட்டுடணும். இல்லை அப்படின்னா ரொம்ப நம்ம பொரிக்க விட்டுட்டோம்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸ்பெஷல் தண்ணி சொன்னேன் இல்லையா, அது இதுதான். நான் 1.25 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா இலை, அப்படி காம்போட மல்லி இலை, இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் எதுக்கு 1.25 கப் அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். அதனால் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றுவோம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதிக்கும் போது நம்மளுக்கு கம்மியாகும் இல்லையா, ஸோ அதனால் 1.25 அளவுக்கு நான் ஊற்றி அதை கொதிக்க விட்டுருக்கேன். அது 1.5 கப் ஆகும்போது நம்ம கரெக்டாக ஊற்றுறதுக்கு இருக்கும். நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்க்கக்கூடாது. மசாலாவுக்கு கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக பாஸ்மதி ரைஸ் சேர்த்து 1 கப் அளவுக்கு 1.5 கப் இந்த ஸ்பெஷல் தண்ணியை ஊற்றி லெமன் சாரும் சேர்த்து ஃபைனலாக நெய் சேர்த்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் அப்படி மேலேயே போட்டு மூடி போட்டுடலாம். 2 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.